கணவனும் மனைவியும் தன் அடுத்த வாரிசை உருவாக்கக்கூடிய இடம். அதற்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கணுமோ அதை தாண்டி அளவில் பெரிதாக இருக்கும் பொழுது அங்கே கணவனும் மனைவியும் பிரிஞ்சிடும். எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கோ அந்த வீட்டில் கணவர் வெளிநாட்டில் இருப்பார். எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கோ டிவோர்ஸாக இருக்கும். எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசாக இருக்குதோ அந்த வீட்டில் கணவனாக இருக்க மாட்டோம், மனைவி இருக்கும். அதுதான் சவுத் வெஸ்ட்டு. அதுதான் கணவனும் மனைவியும் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். பையனுக்கு ஒரு அறை, கணவன் மனைவிக்குன்னு ஒரு தனி அறை இருக்கும், அங்கே தனித்தனியாக தூங்குவான். அதே மாதிரி பெட்ரூமுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், வாஸ்து சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம் சார். அதில் அதிகமாக கமெண்ட்ஸ் இப்போ எதில் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி தான் இப்போது போக போகுது. அதிக கமெண்ட் அண்ட் அதிக டவுட் வந்தது எப்படி இருக்குது அப்படின்னா, பெட்ரூம் இந்த திசையில் இருக்குது. சில பேர் வீட்டில் ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குது. சில பேர் பெரிய வீடு அதிக ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. பெட்ரூம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது, அது எப்படி இருக்கணும் சார்? குறிப்பாக பெரிய பெட்ரூமாக இருந்தால் சின்ன வீடு இருக்கும். இல்லை மேடம், நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்க சொல்லுங்கள். மக்கள் ஒரு காக்கை இருக்குது. காலையில் வெடிகாத்தால் முதல்ல எழுந்துக்கிற பறவையில் காக்கை ஒன்று. ஓகே. மனுஷன் என்ன பண்ணுறான், அதை விட முன்னாடி எழுந்து உண்டிக்கோல் வச்சுன்னு ரெடியாக நிற்கிறான். நீயே நான் பார்த்துடலான்னு பார்த்துறீங்களா? ஆமாம் சார். காலையில் இருந்து டீசல் போடலான்னு பங்குக்கு வரேன், தொப்புன்னு காக்கா விடுது. பார்த்தா அங்கேருந்து 2 பேர் ஒரே அடி தான். நீ டபுள் டிகிரி முடிச்சுட்டு நம்ம நிறைய விஷயத்த கணக்கில் அளந்துட்டுருப்போம் மேடம். அசால்ட்டாக ஒரு கல் எடுத்து ரோட்லேருந்து அடிச்சான், ஷார்ப்பாக வந்துருக்காக்கா. பறவை காய்ச்சல் வேறு பரவிட்டு இருக்கு சார். நான் ஒன்று சொல்லட்டுமா, நிறைய போட்டிகளில் வீரர்களை செலக்ட் பண்ணுறாங்கள, சாதாரணமாக ரோட்டில் ஒரு குழந்தை ஒரு கம்பியில் நடந்துட்டு போகும். அதை எதுவுமே விட்டிங்கன்னா ஒலிம்பிக்கில் ப்ரைஸ் வாங்கி வந்துடும். ஷூ போட காசு இருக்காது, ஷூ வாங்கி போட. அவன் எத்தனை ஃபுட்பால் பிளேயர் ஆகிடுங்க, ஜெயிச்சிருவான். பேட் வாங்க காசு இருக்காது, ஒத்தைனா அடிச்சு நவுத்திடுவான் 6-4ன்னு. வீட்டில் 10 ஷூ வச்சுருப்பான், ஃபுட்பால் விளாட்றன்னு போவான், டம்மி பீஸாக இருப்பான். எது எவனுக்கு இல்லையோ அதில் அவன் கை தேர்ந்தவனாக மாறுவான். அதற்காகவே அதை இறைவன் அவனுக்கு கொடுக்க மாட்டான். இதெல்லாம் ரகசியம். மேடம், உசைன் போல்ட்டுக்கு காலில் பிரச்சனைன்னு யாருக்குன்னா தெரியுமா? ஐயோ. இன்றைக்கி அவருக்கு உடல் முதுகெலும்பில் பிரச்சனைன்னு யாருக்குன்னா தெரியுமா? ஓகே. ஏன்? ஒருத்தருக்கு எது பிரச்சனையோ அதில் தான் அச்சீவ் பண்ணுவான்றீங்க. கரெக்டு, பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. ஓகே. ஆனால் இப்போ ஏன் உசைன் போல்ட்டுக்கு முதுகில் பிரச்சனை அப்படின்னா, 60 வயசு வரைக்கும் ஓட வேண்டியதை நீ ஓட்டப்பந்தயன்ட்டு உன் ப்ரைஸுக்காக, உன் பேருக்காக, புகழுக்காக 4 போட்டியில் ஓட்ட, இதுக்கப்புறம் உன்னை நடக்கவே விட மாட்டேன்டார், முதுகை பாதிச்சிருச்சு. ஓகே. அப்படிங்களா? சம்பத் சுப்பிரமணிக்கு இந்த பிறவியில் ஒரு 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 1 கோடி இன்கம் இருக்குதுன்னா, நான் 2 கிளைண்ட்டுக்கிட்ட 50 லட்சம் வாங்கிட்டேன்னா 3ஆவது நாள் அவ்வளோதான், பரலோக பிதாவை பார்க்க போகணும். ஏன்னா கணக்கு முடிஞ்சிச்சுல்ல. ஓகே. இந்த பிறவியில் நான் மொத்தமே ஒரு 50 லட்சம் தான் சம்பாரிச்சிக்கிறேன்னா இன்னும் 50 லட்சம் பேலன்ஸ் இருக்குதுல்ல, அதுக்காக மறுத்து பிறவி எடுப்பேன். பணத்தில் பெரிய ரகசியம் இது மேடம், பெரிய ரகசியம் இது. இப்போ உடனே கேள்வி கேட்பாங்க, சார் சில பேர் 1000 கோடி வச்சுக்கிறாங்க சார், நல்லா இருப்பாங்க சார். ஐயோ சாமி, இந்தமாரி கேள்விலாம் நீ நேரில் கேளுங்க. யார் சொன்னாங்க நல்லா இருக்கிறாங்க? ஓகே. ஒருத்தவங்க பற்றி தெரியாமல், அவங்க கூட பழகாமல், அவங்க கூட ட்ராவல் பண்ணாத அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. நம்மளை விட பிரச்சனை நம்ம கூட இருக்கிறவங்க தான் இருக்குதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால் இப்போது இந்த ஒரு பெட்ரூமை பற்றி கேட்கும்போது, பெரிய பெட்ரூமாக இருந்தால் என்ன நடக்கும்? அதாவது நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், பெட்ரூம் எதுக்கு? தூங்குறது. கணவனும் மனைவியும் தன் அடுத்த வாரிசை உருவாக்கக்கூடிய இடம். அதற்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கணுமோ அதை தாண்டி அளவில் பெரிதாக இருக்கும் பொழுது அங்கே கணவனும் மனைவியும் பிரிஞ்சிடுவாங்க. ஓ. எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கோ அந்த வீட்டில் கணவர் வெளிநாட்டில் இருப்பார். ஓகே. எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கோ டிவோர்ஸாக இருக்கும். எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசாக இருக்குதோ அவங்க ஒரு விதம் இருப்பாங்க. எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசாக இருக்குதோ அந்த வீட்டில் கணவனாக இருக்க மாட்டோம், மனைவி இருக்க மாட்டேன், தாம்பத்தியமே நடக்காது.
எந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசாக இருக்கோ ஒரு அவ்வளோதான், தாம்பத்தியமே அங்கே கணவனுக்கு மனைவிக்கும் சிறப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம். சார் எனக்கு என் ஷர்ட் சைஸு 36 காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, 22 பெருசாக காட்டுங்க சொல்லுவேண்ணா. நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன சைஸில் இருக்கோ அதை நமக்கு எது பொருந்துமோ அதுதானே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆடையில். ஆமாம் சார். ட்ரெஸ்ஸில் இந்த உடல் தான் மேடம் மண் தத்துவம். உடம்பு மண் சாப்பிட்டுன்றாங்களே, ஆமாம் ஆமாம், உடல் தான் மண். பஞ்சபூதத்தில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் சொல்கிறோம்ல, நிலம் அப்படின்றோம். நிலம்தான் இந்த உடம்பு. ஓகே. அதுதான் தென்மேற்கு, அதுதான் சவுத் வெஸ்ட்டு, அதுதான் கணவனும் மனைவியும் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே. அந்த இடம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பிரிவுகளை ஏன் ஏற்படுத்துகிறது என்றால், அந்த பெரிய பெட்ரூம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்குள்ள பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கிறது. சார் அப்போ வந்து 5க்கு 5 போட்டுன்னா ரொம்ப நெருக்கமாக இருப்போம்னா செத்துருவோம். காற்று வராது மேடம். நைட்டு ஃபுல்லாக ஆக்சிஜன்னு வெளியே போய் கார்பன் ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடாக மாறி மனிதனுக்கு உயிரிழப்பு ஏற்படும். ஓகே. அப்போ உடனே கேட்பாங்களே சார் இந்த மனையடி சாஸ்திரம் அப்படின்னு. நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், இது வீடியோவாக இருக்குது. ஓகே. அதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது சொல்லாமல் எனக்கு கூட நான் அதுக்கப்புறம் நான் இந்த டீம் கூட மக்களே நான் கண்டிப்பாக இந்த மீடியா டீம் கூட டிஸ்கஷன் பண்ணி அந்த விஷயத்த சொல்லாமல் வேணாமான்னு பொது தளத்தில் பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். புரியுது சார். ரொம்ப டீசெண்டாக சொல்கிற பாருங்க. பெரிய பெட்ரூம், பையனுக்கு ஒரு பெட்ரூம், அப்பா அம்மாவுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கும். ஓகே. பெரிய ஒரு வீடாக இருக்கும். பையன் போய் ஒரு ரூமில் தங்குவான், அப்பா அம்மா போய் ஒரு பெட்ரூமில் தங்குவாங்க. ஆனால் அந்த பெட்ரூமில் 2 பேரும் தனித்தனியாக படுத்து தூங்குவாங்க. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கங்க மேடம். பெரிய வீடு, பெரிய பெட்ரூமு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தனித்தனியாக தூங்குவாங்க ஒரே காட்டில். ஓகே. பையனுக்கு ஒரு தனி பெட்ரூமு, பையன் என்ன பண்ணுவான், தனியாக போய் தூங்கிட்டு இருப்பான். ஒரு வீட்டில் ஒரே ஹாலு ஒரு கிச்சனு இருக்குது. அந்த ஹாலில் தான் குடும்பமே இருக்குதுன்னு. பையன் தூங்கின்னு இருப்பான், எங்கள் கணவன் மனைவியும் ஒன்றா இருப்பாங்க. மனைவி கணவர்கிட்ட சொல்லுவாங்க, பையன் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பெட்ரூமே இல்லை. ஓகே. பசங்க பக்கத்தில் தூங்குறான். ஓகே. இங்கே கணவன் மனைவி தாம்பத்தியம் பண்ணுவான், பசங்களுக்கு பயந்து பயந்து பண்ணுவான். ஓகே. அங்கே அறையே தனியாக இருக்கும். பையனுக்கு ஒரு அறை, கணவன் மனைவிக்குன்னு ஒரு தனி அறை இருக்கும். அங்கே தனித்தனியாக தூங்குவான். ஓகே மேடம், நான் இது வந்து ரொம்ப யோசிச்சிங்கன்னா தான் இது புரியும். இல்லை, இப்போ வரைக்கும் புரியல மேடம். அந்த விஷயம் அப்போ நடக்கிறதுக்கான காரணம் வீடு கொடுக்குதா, இல்லை அதோட வீடை சார்ந்த வாஸ்து வந்து அந்த மனசை அப்படியே மாற்றுதா அப்படிங்கிற குழப்பத்தில் தான் இல்லை. இப்போ நான் சொன்ன விஷயமாச்சு புரியுதா? விஷயம் புரியுது. நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. இல்லை, விஷயம் புரியுது. 4 பெட்ரூம் வச்சுருக்காங்க. பையனுக்கு ஒன்று, பெரிய பையனுக்கு ஒன்று, சின்ன பையனுக்கு ஒன்று, பொண்ணுக்கு ஒன்று, ஓகே, இவங்களுக்கு ஒன்று. ஓகே. 3 பசங்களும் போயிட்டு அவங்கவுங்க ரூமில் தாங்குறாங்க. கணவனும் மனைவியும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரே பெட்ரூமில் தனித்தனியாக தூங்குறாங்க. ஓகே. நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம். புரியுது. சின்ன பாமர ஏழை மக்கள் ஒரு ஷேர் ஆட்டோ ஒரு கூலி வேலை செய்வார். வாஸ்துக்கும் உரிய தொடர்பு தான் புரியலங்கிற விஷயம் புரிஞ்சிச்சு. கண்டென்ட் புரிஞ்சிச்சு. அது போதும் மேடம், அது போதும். அதில் வாஸ்து எப்படி வேலை செய்யுது என்பதை நாம் தெளிவாக பேசணும். அதுக்கு வந்து பெரிய சப்ஜெக்டு, நிறைய விளக்கணும். ஓகே. சின்ன ஒரு ரூமில் ஒரே ஒரு ஹாலு ஒரு கிச்சன் தான் இருக்குது. 3வது 4வது படிக்கிற பையன் ஒருத்தவன் ஹால்லே தூங்குறான். அங்கே கணவன் மனைவி தாம்பத்தியம் செய்யும். நாடா இது? அங்கே பெட்ரூம் இருக்குது, ஈகோவில் தனித்தனியாக படுக்கிறான். பெட்ரூமே இல்லை, 10க்கு 10 தான் இருக்குது, இவன் தாம்பத்தியம் செய்கிறான். இங்கே தான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஐயோ வாஸ்தெல்லாம் பொய்யா, என் வீட்டில் பெட்ரூமே இல்லை, என் மனைவி கூட சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஐயோ அதனால தான் நீ சந்தோஷமாகிற, ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டுற? சாமி தெய்வங்களே, யாருன்னா பெட்ரூமை இச்சிடாதீங்க, தப்பாக புரிஞ்சிக்கணும், சப்ஜெக்டை முழுசாக கேளுங்க. என்ன ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லாமே வாஸ்துவில் உள்ளடக்கம் மேடம். ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். பதிலே சொல்லாமல் நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு மக்கள் எப்போ தான் மேடம் சிந்திக்கிறது? இல்லை சார், கொஞ்சம் ஒரு ஒன்று சொல்லிட்டு போங்க சார், மறைக்கல. இல்லை, அப்போது பெட்ரூமோடைய சைஸ் முதல்ல
எத்தனை அடியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு மனிதனுடைய கண்ணு, காது, மூக்கு எல்லாமே எப்படி அளவாக இருக்கிறதோ அதே உடல் தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோம்ல. ஓகே. அதேமாரி பெட்ரூமுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. ம். சார் இந்த சைஸ்ன்னு சொன்னோடனே இப்போ பாருங்கள் எல்லாரும் சார் என் வீட்டில் 12க்கு 10 13க்கு 10 அதெல்லாம் அங்கே சொல்லாதீங்க. உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் இது ரொம்ப பெருசுன்னு. அந்த சைஸு போடக்கூடாது. ஓகே. ஒரு கட்டல், ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு வார்ட்ரூம், அவ்வளோதான். போனால் ஒரு 50 பேர் தங்குற அளவுக்கு பான்னு போட்டிங்கன்னா அங்கே ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ முடியாது. தாம்பத்தியம் சிறக்காது மேடம். 10க்கு 10 பெஸ்ட்டு. ஓகே. இப்போ வந்துடுவாங்க சில பேர் மனையடி சாஸ்திரத்தில் 10க்கு 10 என்பது ஆகாது, கணவன் மனைவி 10க்கு 10 தான் ஒரு பெட்ரூம் சைஸ். ஓகே. அவ்வளோதான். ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் போகிறீங்க ரொம்ப பெரிய வீடுங்க அப்படிங்க இப்படிங்க, சரி ஓகே ரைட், ஒரு 15-10க்கு போட்டு அதுக்கு மாதிரிலாம் போடாது. ஓகே. வேண்டாம். முறிவை ஏற்படுத்தும். கன்ஃபார்ம் டிவோர்ஸ். சேலஞ்ச் பண்ணுறேன் மேடம். நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா போகிறேன், இவன் சொல்லி இந்த கத்த முடியல என்னால். வாஸ்து உண்மையான்னு. அதனால் பொய்ன்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் வாங்க. வாஸ்து பொய்ன்னு சொல்கிறவங்க மட்டும் நம்பலை, வாஸ்து பொய், எனக்கு பிடிக்கல, உங்களுடைய வளர்ச்சி பிடிக்கல, நீங்கள் பேசுகிற விதங்கள் பிடிக்கல, இந்த பிடிக்கலன்னு சொல்கிறவங்க முதல்ல வாங்க. உங்களுக்காக ஆயுஷ் ஹோமம் ஒன்று பண்ண போகிறேன். ஓகே. அவங்க நல்லா இருந்தால் தான் மேடம் நம்ம நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கர்மாவை கரைக்கிறதே அவங்க தான். புரியுதுங்களா? நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் சார். தனியாக ஒன்று அவங்களுக்காகவே போடலாம். இல்லை அவங்களுக்காகவே ஒரு ஆயுஷ் ஹோமம். நம்மளை திட்டுறவங்க, ஃபேக் ஐடியிலேருந்து திட்டுறவங்க, நம்மளை அசிங்கம். ஏன்னா என்னை திட்டும் பொழுதும், என்னை விமர்சிக்கும் பொழுதும், என்னுடைய வளர்ச்சியை பார்த்து மொத்தம் வருத்தப்படும் பொழுதும், என்னுடைய கர்மாவில் பாதி அவன் வாங்கி கொண்டு என்னை மீண்டும் வாழ வைக்கக்கூடிய அந்த தெய்வ உள்ளங்களே, உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். வாங்க, கண்டிப்பாக சந்திக்கணும் மேடம். ஒரு ஈவெண்ட் பண்ணிடலாம் சார். ஈவெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஈவெண்ட்டில் அவங்க யாரும் மூஞ்சி கூட காட்ட வேணாம், கேமரா கூட காட்ட வேணாம். ஆனால் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு அறுசுவை உணர்ந்த வச்சு அதை கண்டிப்பாக பண்ணுறோம் மேடம். நிச்சயமாக பண்ணுறோம். அது மேக்ஸிமம் மேலே பண்ணிடலாம் மேடம். திருவிழா ஒர்க் இருக்குது, மேலே பண்ணிடலாம். இப்போது ஒரு பெட்ரூம் சைஸு 10க்கு 10 10க்கு 15 மேலே போகக்கூடாது. யார் வீடெல்லாம் பெரிய பங்களாவில் பெரிய பெரிய பெட்ரூம் இருக்கோ, நான் உண்மையிலே என் மனைவி கூட சந்தோஷமாக இருக்கிறேன்னு யாருன்னா ஒருத்தர் இந்த வீடியோ கீழே வந்து சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே ஃபேக் ஐடியில் வந்து சொல்லலாம். உண்மை தானே மேடம். உண்மையை மறைக்க முடியாதல்ல. பெட்ரூம் சைஸை பெருசாக போட்டால் கணவனும் மனைவியும் பிரிவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அளவாக இருக்க வேண்டும். வீடு என்பது அளவாக இருக்க வேண்டும். ஓகே. ரொம்ப விசாலமாலாம் இருக்கக்கூடாது. இப்போ ஆக்சிஜன் உடம்புக்கு நல்லதா கெட்டதா? ஆக்சிஜன் உடம்புக்கு தேவையா வேணாவா மேடம்? ஆக்சிஜன் உடம்புக்கு தேவை சார். ஆக்சிஜன் உடம்புக்கு தேவைன்றதுனால மூக்கை நான் இவ்வளோ பெருசு இழுத்து வச்சுக்கிறேன், நிறைய காற்று வேணும்னு. எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். ஓகே. தாம்பத்தியம் வேணும் தான், வாரிசாக வளர்க்கணும் தான், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் தான். அது பெருசாக போட்டுன்னா என்ன நடக்கும்? நல்லா இருக்குமா? ஓகே. கண் என்ன அளவு இருக்கணுமோ அது கணக்குப்படி தான் மூக்கு இருக்கும், அதன் கணக்குப்படி தான் உதடு இருக்கும், அது கணக்குப்படி தான் காது இருக்கும். இதெல்லாமே ஒரு கணக்கோடு தான் இறைவன் உங்களை படைச்சிருக்கிறான். அந்த அனட்டாமியில் இருந்தால் தான் அது அதில் நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த அனட்டாமியை தாண்டும் பொழுது கொலாப்ஸ் ஆகிடும். சூப்பர் சார். நல்லா இப்போ தான் சார் புரியுதா மேடம்? தெளிவாக புரியுது சார். பக்கத்து வீட்டுக்காரன் பேசத்தெல்லாம் எனக்கு கேட்கணுன்ட்டு காதை நான் இவ்வளோ பெருசாக வச்சுக்கினா யானை மாரியே நல்லா இருக்குமா பார்க்க? என்ன தெரியுமா ஆகும்? சின்னதாக காது இருக்கும்போது நிறைய விஷயம் கேட்டுருக்கும், பெருசாக இழுத்துருப்பான் பாருங்க, எதுவுமே கேட்காது, காது செவிடாய் போட்டுருக்கும். இப்போ வச்சு புரியுதா என்ன சொல்ல வரேன்? புரியுது சார். புரியுதா மேடம்? புரியுது சார். ஸோ பெட்ரூம் வந்துட்டு 10க்கு 10 ரொம்ப பெஸ்ட்டு. 10க்கு 15க்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. 10 மேக்ஸிமம். ரொம்ப அதிகபட்சம் போயிட்டேன் ஒருத்தன், ரொம்ப அதிகபட்சம் பெரிய பங்களா சார். என்ன சார் நீங்கள் இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க? 15 போட்டுக்கோ தயவுசெய்து, இதுக்கு மேலே வரவே வராது என்கிட்ட. 15 போட்டுக்கோ, அதுக்கு மேலே வராது, அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ஓகே. இப்போ நான் இன்னொன்று சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்கள் சார். இப்போ புரியும். இப்போ தான் புரிய போகுது நிறைய பேருக்கு. இது வரைக்கும் புரியாதவர்களுக்கும் புரியும். ஒருத்தர் நைட்டு அவருக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குது. ஓகே. கள்ளக்காதலியை பார்க்க போகிறார். அந்த கள்ளக்காதலி வீடு அவங்க வீட்டு கேட்டாண்ட ஒரு கேமரா இருக்குது, சிசிடிவி கேமரா. அது அவங்க வீட்டுக்கார் அடிக்கடிக்கு ஃபோனில் ட்ராக் பண்ணுவார், பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதனால இவர் காம்பவுண்டு எகிரி குதிக்கிறார். ஓகேங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இறைவன்கிட்ட, இறைவா எப்படின்னா என் கள்ளக்காதலி போய் நான் நல்லபடியாக பார்க்கணும், இந்த காலை மட்டும் கொஞ்சம் நல்லா இழுத்து பெருசாக்கி கொடு,
நான் சீக்கிரம் அழகாக இந்த காலை அப்படியே தூக்கி அண்ணாண்ட தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இறைவன் என்ன பண்ணிட்டாரு, 2 காலையும் இப்படி இழுத்துட்டார், பெருசாகிடுச்சு கால். அப்பா கால் வேறு லெவலில் பெருசாகுதுடா, அசால்ட்டாக தாழலான்னு போகிறாரு, கால் மடங்கலை. ஏன்னா பெருசான உடனே கால் மடங்கலை, நடக்க மட்டும்தான் முடியுது, அவரால் தூக்கி அண்ணாண்ட போட முடியல. இப்போ புரியுதா மேடம்? அளவுகள் அதிகமாகும் பொழுது அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அதை அட்வான்டேஜாக பார்க்காதீர்கள். அனைத்திலுமே அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அகலம் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? பார்க்க நல்லா இருக்கும், பந்தாவாக இருக்கும், சொந்தக்காரன் முன்னாடி நான் டாப்பாக இருக்கேன்டான்னு தெரியும், அது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? கணவர் நீங்களாம் அவர் மேலே பத்துவார், நீங்கள் கீழே பத்துப்பீங்க, இல்லை ஒரே காட்டில் தனித்தனியாக படிப்பீங்க, இது டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அளவுகள் அளவாக தான் இருக்க வேண்டும். இதை விட ஒன்றும் நான் எளிமையாக எப்படி மக்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம் சார். நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். அதிக பிரச்சனை எங்கே வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னொரு விஷயம் சார், என் வீடு சின்ன பெட்ரூம் தான் சார், 10க்கு 10 தான் சார், ஆனால் நாங்களும் டிவோர்ஸ் பிரச்சனையில் இருக்குமே சார் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது மேடம். ஒன்று மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, இது ஒரு குறிப்பிட்ட விஷயம். இது குறிப்பிட்ட விஷயம். இது பல விஷயங்களில் இது ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கணுமே தவிர இது மட்டுமே விஷயம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். பெட்ரூம் பற்றின நிறைய விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சுருக்கோம். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.